கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பொன்னாக தங்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் நெருப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பொன்னாக இருக்கிறீர்கள். நீங்கள் நெருப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு காகிதம் தான் நெருப்புக்கு பயப்பட வேண்டும். ஒரு மரக்கட்டை தான் நெருப்புக்கு பயப்பட வேண்டும். நீங்கள் பொன்னாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் நெருப்புக்கு பயப்பட வேண்டும்? ஒரு காகிதம் நெருப்பைக் கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளும். ஒரு மரத்துண்டும் நெருப்பைக் கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளும். ஆனால் ஒரு பொன் அப்படி செய்யாது. ஏனென்றால் அந்த பொன்னிற்கு தெரியும், நெருப்பால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாதென்று. நீங்கள் காகிதம் அல்ல, நீங்கள் மரக்கட்டை அல்ல, நீங்கள் பொன். அப்படியானால் பிசாசானவன் என்ன செய்வான்? நீங்கள் பொன் அல்ல, காகிதம் என்று உங்களை நம்ப வைப்பான். நீங்கள் பொன் அல்ல, மரக்கட்டை என்று உங்களை நம்ப வைப்பான். நீங்கள் இதை நம்பினால் நீங்கள் நெருப்பென்கிற அந்த எதிர்மறையான சூழ்நிலையை கண்டு பயந்து, பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடி ஒளிந்து கொள்வீர்கள். பிசாசின் தந்திரத்தில் மாட்டிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் காகிதம் அல்ல, நீங்கள் மரக்கட்டை அல்ல, நீங்கள் பொன்னாயிருக்கிறீர்கள். நீங்கள் பொன்னாகவே விளங்குவீர்கள். பாருங்கள், நெருப்பிலே சோதிக்கப்பட்ட பொன்னாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கவனித்து பாருங்கள். 7 மடங்கு அதிகமான சோதனை. இந்த உலகத்திலே இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும், இருக்கிறவர்களின் பிரச்சனையை காட்டிலும் உங்களுக்கு 7 மடங்காய் சோதனை இருக்கிறதா? நீங்கள் பொன்னாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கவனித்து பாருங்கள். நெருப்புக்குள் தள்ளியவர்களை அக்கினி இரையாக்கியது. ஆமாம், பாருங்கள், உங்களை பிரச்சனைக்குள் தள்ளியவர்கள் அந்த பிரச்சனை என்கிற அக்கினிக்கு இரையாவார்கள். அவர்கள் மேலிருந்த கட்டுகளையும் சங்கிலிகளையும் அக்கினி சேதப்படுத்தியது. அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்ய முடியவில்லை. அவருடைய தலைமயிரை ஒன்றையும் செய்ய முடியவில்லை. ஒரு மயிரை கூட தொட முடியவில்லை. நெருப்பால் அவருடைய ஆடையை சேதப்படுத்த முடியவில்லை. அக்கினியின் மனம் அவர்கள் மேல் வீசவில்லை. மற்றவர்களுடைய 7 மடங்கு அதிகமான எதிர்மறையான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த சூழ்நிலையா, அந்த நெருப்பா உங்கள் ஒரு மயிரை கூட கருக்க முடியாது. ஏனென்றால், ஏன் தெரியுமா? உங்களோடு அந்த 4வது நபர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் தோள் மீது கை போட்டு அவர் உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த 4வது நபர் உங்களோடு இருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 43:2 என்ன சொல்கிறது? நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீங்கள் தான். ஏனென்றால் நீங்கள் காகிதம் அல்ல, நீங்கள் விறகு கட்டை அல்ல, நீங்கள் பொன்னாயிருக்கிறீர்கள். பொன்னானது நெருப்பினால் அழியுமா அழியாதா என்று சோதிக்கப்படுவதற்காக சொல்லவில்லை. அழிந்து போகிற, அதாவது அழிவு உள்ளதாகிய அந்த பொன்னே சோதிக்கப்படுமானால் நீங்களும் சோதிக்கப்படுவீர்கள் சொல்கிறது. அப்படியானால் நீங்கள் அழியாமையுள்ள பொன், நீங்கள் அழியாமையுள்ள பொன்னாயிருக்கிறீர்கள். நீங்கள் காகிதம் அல்ல, நீங்கள் விறகு கட்டை அல்ல, நீங்கள் பொன்னாயிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலையாக நெருப்பைக் கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியமில்லை. அந்த நெருப்பினால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஆமென்.